இன்றைக்கு நாம் வாக்குத்தத்த செய்தியை கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத ஒரு நீரூற்றாக நீ இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கர்த்தர் உன்னை செழிப்பான தோட்டமாக்குவார். வற்றாத ஒரு நீரூற்றாக உன்னை ஆண்டவர் மாற்றுவார். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரத்தை படிக்கும்போது 2 விதமான உபவாச வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. ஒன்று ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங், சடங்குக்காக ஒரு வழக்கம் போல செய்கிற உபவாசம். அது நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, அல்லாவிட்டால் நமக்கு விரோதமாக யாராவது இருந்தால் குத்துகிறதுக்கு, வழக்குக்கும் வாதுக்கும் எடுக்கிற உபவாசம். அடுத்த உபவாசம் ஆவிக்குரிய உபவாசம். அது வெறும் சாப்பிடாம இருக்கிறதில்ல, அது மற்றவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி நீங்கள் மற்றவங்க விடுதலைக்காக ஜெபம் பண்ணி மற்றவங்களுடைய கட்டுகளை நீங்கள் அறுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வழக்கமாக மத சடங்கு உபவாசங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறதுக்கு அந்த முந்தின வாரங்கள் 40 நாள் லெந்து நாட்கள் என்று வரும். எல்லா மதத்தினரும், எல்லா மதம் அல்ல, நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் லெந்து நாட்கள் உபவாசம் உண்டு. அந்த லெந்து நாட்கள் உபவாசம்னா என்னன்னா, மாம்சம் அந்த நாட்களில் புசிக்க மாட்டாங்க. மற்ற காய்கறிகள், மற்ற வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்றத பார்த்துருக்குறோம். இந்த உபவாசங்கள் சில நேரம் நல்லது தான். நம்ம சரீரத்துக்கு மாம்சம் சாப்பிடாமல் இருந்தாலே கொழுப்பு குறையும், நல்லது. ஆனால் அந்த உபவாசம் வழக்கமாக செய்கிறதுனால ஆண்டவர் அதை கேட்பார்னு அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சரியான உபவாசம் எடுங்கள். சாப்பிடாம, ஒரு வேலையும் செய்யாமல் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரோட வாசம் செய்கிற நேரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சரியான உபவாசங்களை தருவாராக. 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சத்தமிட்டு நீ கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு என்னத்தை சொல்லணும்? என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், அவங்க பாவத்தை சொல்லு, அவங்க என்ன தவறி இருக்காங்கன்னு சொல்லு. யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களை என்ன செய்ய தெரியப்படுத்து. சத்தமா சொல்லு, பயப்படாத. எக்காலத்தை போல நல்ல சத்தமா சொல்லு, ஜனங்களுடைய பாவங்கள் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு. இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கத்தான் ஆசை. இந்த வாக்குத்தத்தை வாசித்த உடனே 2 சத்தம் வந்துச்சு. ஆமேன் அப்படிங்கிற ஒரு சத்தம். அதுக்காக தோத்திரம். நமக்கு போன மாதம் முழுசும் பாடுகளை பட்டு கேட்டு பாடுபட்டுட்டோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். ஆயினால் நம்ம வாழ்க்கையில் சத்தமாக அவரை நோக்கி ஜெபம் பண்ணு, ஊக்கமாக ஜெபம் பண்ணு, ஊக்கமாக அவரை நோக்கி கூப்பிடு, ஊக்கமாக ஜனங்கள் பாவங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள
இந்த பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கட்டும். அவங்க நல்ல உபவாசம் பண்ணி உண்மையான உபவாசத்தை செய்யட்டும். சத்தமிட்டு கூப்பிடு. ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஒரு புக் ஸ்டோருக்கு போனார். அது 3 மாடி கட்டடம், பெரிய புக் ஸ்டோர். அவர் 3வது மாடியில் புக்கு பார்த்துக்கிட்டு இருந்த போது அந்த ரேக்குக்கு உள்ளே இருந்தார். அந்த புக்குகளை பார்த்துட்டு கடை மூடுற சமயம் ஆயிட்டு அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருந்தவன் மேலே போய் பார்த்தான். ஒருத்தரும் தெரியலை. எல்லோரும் போயிட்டாங்க நினச்சிட்டு வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடையின் கதவை மூடிட்டு போயிட்டார். இவர் புக்கை எடுத்துகிட்டு கீழே வந்தால் எல்லாம் பூட்டி இருக்கு, எல்லாம் மூடி இருக்கு, ஒருத்தருமே இல்லை. அப்போ பார்த்தா உள்ளே மாட்டிக்கிட்டார். 2 மணி நேரம் சத்தம் போட்டார். ரொம்ப சத்தம் போட்டுட்டு பிறகு அவர் ஞாபகம் வந்துச்சு. அவருடைய ஃபோனில் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த கடைக்காரனை கண்டுபிடிச்சி 2 மணி நேரத்துக்கு பிறகு அவ்வளோ சத்தம் போட்ட பிறகு விடுதலை கிடைச்சிச்சு. இப்படி தான் சில நேரம் நம்ம நெருக்கத்தில் மாட்டிக்கிடுவோம். நம்ம வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்களில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி உண்மையாக உபவாசித்து நாம் மற்றவர்களுக்காகவும் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் சத்தத்தை கேட்பார். எப்படி நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. மற்றவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் போது ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. சகல பாரங்கள் நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதையும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டில் சேர்த்து கொள்றதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம். இப்படிப்பட்ட உபவாசத்தை செய்யணும். நுகத்தடிகள் உடைக்கப்படணும். அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படணும். பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்படி செய்யும்போது என்ன நடக்கும்? 8ஆம் வசனத்தில் உனக்கு வெளிச்சம் உதிக்கும். உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும். 2வது உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். இதுவரைக்கும் எப்படி இருந்தியோ தெரியாது. கர்த்தர் உனக்கு சுக வாழ்வை கொடுக்கிறார். அது துளிர்த்து வருகிறதை உன் வாழ்க்கை காணும். அடுத்தது உனக்கு முன்னால் அவருடைய நீதி போகும். உன் பின்னால் கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். முன்னாலேயும் பின்னாலேயும் ஆண்டவருடைய காக்கிற கரமும் மகிமையும் உன்னை மூடி உனக்கு நீதியை முன்னால் போக வச்சு ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். உன் ஜெபத்துக்கு பதில் வரும். 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமா மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் சொல்வார், இதோ நான் இருக்கிறேன். நுகத்தடியையும் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி உன் நடுவிலிருந்து நீ அகற்றிடணும். விரல் நீட்டுதல், நிபச்சொல், இதெல்லாம் உன் நடுவில் இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். இந்த நாட்களில் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் நிறைய காரியங்கள் வரும். அடுத்த ஆளை பற்றி அதை வாசித்து நீ அப்படியே நம்பிடக்கூடாது. அவன் எங்கேருந்து ஏதாவது இருந்து பல இடத்துல இருந்து எடுத்து போடுவான். எந்த ஆண்டு நடந்ததோ எடுத்து இன்னைக்கு நடந்த மாதிரி போடுவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை எடுத்து
மற்றவங்களுக்கு நீ சொல்லிடாத, அதை உண்மையாக நினச்சிடாத. இப்போ பாஸ்டர் மோகனுக்கு 3000 கோடி சுவிஸ் தேசத்தில் பாஸ்டர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓ பாஸ்டர், நம்ம பாஸ்டர் எவ்வளோ இதாக பிரசங்கம் பண்ணுறா தியாகமா, 3000 கோடி எங்கே வச்சுருக்காரு, நம்மளை அவன் பிச்சைக்காரன்னு சொல்லாமல் இவ்வளோ பணம் வச்சுருக்கான்னு சொல்கிறதுக்காக தோத்துறோம். பாஸ்டர் மோகனுக்கு 5 கோடி வருது அப்படின்னு சொல்லி போட்டு எங்கேயோ எந்த வருஷமும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வேதத்தின்படி நடக்க அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த நிபச்சொல் மற்றவங்களை குற்றப்படுத்துகிற ஆவி, மற்ற குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் கதைகளை கேட்டு சொல்கிற ஆவிகள் எல்லாம் மாற்றி நாம் வாழ்ந்த ஆண்டவர் நிச்சயம் நம்ம ஆசீர்வதிப்பார். முதல்ல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார், டெய்லி நடத்துவார். ஜிபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய அர்த்தம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். உன்னுடைய காரில் இந்த சிஸ்டம் இருக்கும். மேப்பெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு உங்கள் வீடு எந்த தெருவில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துடலாம். சரிதானா? பார்க்குறதுக்கு இப்போ முடியும். காரில் ஏறிட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் போட்டால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மேப்பை போட்டு கரெக்டாக போய் அங்கே அதை நடத்தி உங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அந்த இடத்துல. உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ அது இருக்குது. இப்போ எத்தியோப்பியா போய் அங்கேயும் அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். இது எப்படி நடக்குதுன்னா 12,500 மைலுக்கு மேலே சேட்டலைட் ஸ்டேஷன்கள் 24லேருந்து 32 வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்டேஷன்கள் உடைய அந்த சேட்டலைட்டுகளுக்கு நம்ம இந்த நியூஸ் போகும். அது நமக்கு காரியங்களெல்லாம் அது காண்பித்து கொடுக்கும். இப்படி அமைத்து வைத்திருக்கிறாங்க. அது நம்மளை நடத்தி செல்லுது. இந்த மனுஷனுடைய புத்தியினால் இவ்வளவு காரியத்தை அவன் செய்திருக்கும் போது, உன்னை உண்டாக்கின தேவன் மேலே இருந்து பூமியின் உருண்டையின் மேலே இருக்கிற அந்த ஆண்டவர் உன்னை நித்தமாக அழகாக நடத்த அவரால் முடியும்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் நல்ல தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன் மேலே அவருடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறதற்காக கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். சங்கீதம் 139 7, 8, 10 வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆண்டவரே, ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டுட்டு நான் எங்க ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும், வானத்துல ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அங்கே நீர் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அங்கேயும் நீர் இருக்கிறீர். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் உம்முடைய கை என்னை என்ன செய்யும்? நடத்தும். எத்தனை பேர் அதை விசுவாசி? எங்க போனாலும் சரி, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கை உன்னை நடத்தும். இந்த 8 மாசமும் நடத்தின அந்த கை இந்த 9வது மாசத்திலும் உன்னை மேன்மையாய் நடத்த வல்லமை உடையது. ஆண்டவர் உன்னை நடத்துவார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது என்ன செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் ஒன்றுமே தெரியாது. என் வாழ்க்கையில் நான் நினச்சது வேற. திருமணம் பண்ணாமல் ஒரு சுவிசேஷகனாக தான் இருக்கணும்னு நினச்சி ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை மாற்றி அமைத்து திருமணம் பண்ணப்பா, உனக்கு திருமணம் பண்ணாத வரம் இல்லை, ஒழுங்காக திருமணம் பண்ணு, ஒழுங்காக குடும்பத்தை நடத்து, சபை உன்னை நடத்துன்னு ஆண்டவர் நடத்தினார். அழகாக நடத்தினார். நான் எந்த பெண் பின்னாலையும் ஓடவே இல்லை. தோத்துறோம். அழகான பெண்ணு வேணும், டவுரி கொடுக்குற பெண்ணு வேணும்,
சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படின்னு ஓடலை. ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன தர்றாரோ, எப்படி நடத்துகிறாரோ, பொறுமையாக இருந்தபோது ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா. உன்னை நடத்துவார், உன் குடும்பத்தை ஆச்சரியமாக நடத்துவார், உன்னை நடத்துவார். நான் படிக்க போனேன் பெங்களூரில். அங்கே படிக்கும்போதெல்லாம் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாக நடத்தினார். ஆண்டவர் நடத்தல் ஆச்சரியமாக இருக்கும். பெங்களூரில் இருந்தபோது சென்னைக்கு வரும்படி ஆண்டவர் என்னை நடத்தினார். ஒரு சொப்பனத்தை காண்பித்து வாலிபர் ஊழியம் செய்ய என்னை இந்த இடத்துக்கு நடத்தினார். ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் நடத்தினார். எனக்கு நமக்கு சபை நடத்த கட்டடமே இல்லாமல் இருந்தபோது ஆச்சரியமாக வழிகளை திறந்து நடத்தினார். இந்த இடம்லாம் வெள்ளம் வந்து தீப்பிடிச்செல்லாம் எரிஞ்ச போதும் நடத்தினார். அல்லேலூயா. இந்த கட்டடங்களை கட்டுறதுக்கு ஆண்டவர் நடத்தினார். இதுக்காக பல மாதம் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் சொன்னார், மெயின் ரோட்டில் உனக்கு இடம் கொடுப்பேன்னு சொன்னவர் ஒரு ஆள் கொண்டு இதை இடத்த காமிச்சிட்டு போனால், இந்த இடம் யாருதுன்னு கண்டுபிடிச்ச போது என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டுடைய தகப்பனார் இடம். அதை போய் பார்த்து பேசி இந்த இடத்த வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாங்கும்போது இந்த இடம் 6 லட்சம் தான். 2 லட்சத்தை கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாங்கினாங்க. ஆண்டவர் நடத்தினார். இந்த இடம்லாம் நிரம்பி போன பிறகு இன்னொரு இடம் தேவைன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போது ஆண்டவர் ஒரு எட்டி பார்க்க சொன்னார். அந்த இடத்த வாங்குறதுக்கு ஆண்டவர் நடத்தினார். 20 வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி அந்த கட்டடங்களை கட்ட வச்சிருக்கிறாரே. கைகளை உயர்த்தி கர்த்தர் துதிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆனால் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நடத்துகிறார். என் குடும்பத்தை நடத்தினார். என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடத்தினார். உன் வாழ்க்கையை நடத்துவார். உன் வாழ்க்கையை நடத்துவார். பாஸ்டரை மாத்திரம் நடத்த மாட்டார். பாஸ்டரை விட விசுவாசிகளை நல்லா நடத்துவார். 2 கைகளை வைத்து ஒவ்வொருவரையும் சாட்சி சொல்ல கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். இதுவரைக்கும் இம்மட்டும் நடத்தின எங்கள் தேவன் இனிமேலும் நடத்த வல்லமை உடையவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது, வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். செழிப்பான காலத்தில் இல்லை, வறட்சியான காலத்தில் உன்னை நடத்துவார். சங்கீதம் 17, 14, 15 வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில் உலகத்தில் உள்ளவங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவங்க வயிற்று உம்முடைய திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். மீதியான பொருள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. உலக மக்களுக்கெல்லாம் உலக பிரகாரமான திருப்தி. உலக காரியங்கள்ல அவங்களுக்கு பல காரியங்கள் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எதுல திருப்தி அடையணும்? வாசிங்கள் அடுத்த வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால நான் திருப்தி அடைவேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி விழிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய சாயலை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் படுக்கையில் எழும்போது ஏன் தான் இந்த நாள் வருது ஆண்டவரேன்ட்டு சொல்லி நடக்கக்கூடாது. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அப்பா இருக்கிறார்? அந்த அப்பாவை பார்த்து
அப்பா, உங்களுக்கு இந்த நாளுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவர் உம்முடைய நாள், இதில் நான் களி கூர்ந்து மகிழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தோடு எழும்பணும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதுதான் நீங்கள் செய்யணும். செய்து பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த உலகத்தை விட்டு நம்ம மரித்த பின்பு நம்ம உயிரோடு எழும்பும் போது யாரை சந்திப்போம்? நம்முடைய ஆண்டவருடைய சாயலை தான் பார்ப்போம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. சில ஆட்கள் காலையில் எழும்பி யார் முகத்துலையும் நான் முழிக்க மாட்டேன், என் முகத்தில் முழிக்கன்னு போய் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருப்பான். உன் முகத்தில் முழிச்சா அதை விட மோசம் வேறு ஒன்றும் இல்லை. உன் வாழ்க்கையில் அவருடைய முகம் உனக்கு தெரியணும். சங்கீதக்காரன் பாடுறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறபடியால் என் இருதயம் களிகூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது. அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்கிறார். ஆமே, இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு இடம், பேரின்பமான ஒரு இடம்னா அவருடைய சாயல், அவருடைய முகத்தை தரிசிக்கணும். அதுதான் உன் வாழ்க்கையின் வாஞ்சியாக இருக்கணும். நீ உலகத்தில் ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாஞ்சியை கர்த்தர் கொடுப்பாராக. ரெண்டாவது, ஆண்டவர் உன்னை எதில் திருப்தியாக்குறார்? சங்கீதம் 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய சுதந்திரம் என்னைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருக்கு. பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில், வறட்சியான பஞ்ச காலத்தில் உத்தமர்கள் திருப்தி அடைவார்கள். உத்தமமாக வாழ்ந்து பார். பஞ்ச காலத்தில் ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்துகிறது நீ காண முடியும். நல்ல காலத்தில் அல்ல, பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தி ஆக்குவார். வறட்சியான காலங்கள் ஆத்மா திருப்தியா இருக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எலியா சொல்லிட்டார் வாயை திறந்து, என் வாக்கினாலே அன்றி மழை இந்த தேசத்தில் பெய்யாதுன்னு சொல்லிட்டார். அவர் வாயினாலேயே தீர்க்கதரிசனம் சொல்லி அவர் பஞ்ச காலத்துக்குள்ளே போயிட்டார். ஆனால் பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அவரை எப்படி போஷித்தார்? அவர் கேரித்த ஆற்றண்டையில் போய் இரு, நான் உன்னை போஷிப்பேன்னு ஆண்டவர் சொல்லி காக்காவை வச்சு சாயந்தரமும் காலையிலேயும் அப்பமும் இறைச்சியையும் ஆண்டவர் கொண்டு போஷித்தார் அல்லவா? காக்கா இறைச்சியை கண்டா விடுமா? விடாது, பிச்சு குதறி சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனத்தை கொண்டு வருவார். ஒரு காக்காவை மூலமாக போஷித்த அதே கர்த்தர் இன்னைக்கு உன்னை போஷிக்க வல்லமை உடையவர். பஞ்ச காலத்தில் உன்னை போஷித்து நடத்துவார். ஒரு மனுஷன் இப்படி ஜோமனும், எலியா காக்கா கொண்டு போஷித்தீரே, நான் இன்னைக்கு பட்னியாக இருக்கிறேனே, எலியாவின் காகம் எங்கேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பொத்துன்னு சத்தம் கேட்டுச்சு. காக்கா வாயில் ஒரு நகையை வச்சு கொண்டு போட்டுட்டு போயிடு. யாரும் நகையே தெரில, காக்கா கையில் கிடச்சி அது பார்த்துச்சு, ஒன்றும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு இவன் வீட்டில் கொண்டு போட்டு போயிட்டு. ஆண்டவர், இதெல்லாம் நடந்த கதைகள், நடந்த சம்பவங்கள், கதைகள் இல்லை. ஆண்டவர் உன்னை பஞ்ச காலத்தில் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வறட்சியான காலத்தில் ஆத்மா திருப்தியாக இருக்கும். ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் திரும்ப எலியாவை ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது, ஒரு ஏழை விதவை வீட்டில் கொண்டு போய் வச்சு அவளே சாப்பிட்டு சாகணும்னு நினைக்கிற அவளுக்கு ஆண்டவர் அவளையும் போஷிக்கணும், எலியாவையும் போஷிக்கணும்னு சொல்லி பஞ்சகாலம் தீர்வு வரைக்கும் ஆண்டவர் அவளை நடத்தினாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கைகளை உயர்த்தி, பஞ்ச காலத்தில் உன்னை நடத்துவார். பானையில் மாவு என்ன செய்யாது? குறையாது. கலசத்தில் எண்ணெய் குறையாது. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். இந்த சர்ச்சை இந்த பாதியிலேருந்து கட்டும்போது 40 லட்சம் வாரத்தில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. வழியே இல்லை. என் ஒய்ஃப் கீழே கிராண்ட் அல்ல ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்தான். நான் அந்த வழியாக போயிட்டுருந்தேன். பஞ்சகாலம் தீர்வு வரைக்கும் ஆண்டவர் பானையில் மாவும் குறையலை,
கலசத்தில் எண்ணெயும் குறையல. இந்த கட்டடம் கட்டி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் பண தேவையை சந்திப்பார்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்த அந்த வார்த்தையை கேட்டபோது விசுவாசம் வந்துச்சு. ஒரே வாரத்தில் 40 லட்சம் ரூபாய் எப்படி கட்டினேனே தெரியாது. கர்த்தர் அந்த தேவையை சந்தித்தார். ஆண்டவர் வறட்சியான காலத்தில், பஞ்ச காலத்தில் உன்னை நடத்துகிற தேவன் உன்னை திருப்தியாக நடத்திடுவார். அல்லேலூயா, ஆமென். திருப்தியாக நடத்திடுவார். உன் தேவையை சந்திப்பார். இந்த பாடல நல்லா பாடுவோம், எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மத்தேயு 15:33-37. மத்தேயு 15:33-37. இந்த வனாந்திரத்தில் எங்கிருந்து நமக்கு நம்மை திருப்தியாக்க அப்பங்கள் அகப்படும்? 37ஆம் வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். வனாந்திரம், வறட்சியான இடம், கடையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எங்கிருந்து போய் இத்தனை 1000 மக்களுக்கு அப்பங்கள் கிடைத்து திருப்தியாக முடியும்? நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்தரமான இடத்துல ஒன்று ஆசீர்வதிக்க ஆண்டவர் அப்பங்களை கொண்டு வர வல்லமை உடையவர். அவர் கையில் கொடுத்து அவர்கிட்ட நம்ம விசுவாசித்தா அவர் ஆசீர்வதிக்க அப்பங்கள் வரும். அப்பங்களை எடுத்து சீஷர்கள் கொண்டு கொடுத்து அவங்க பாஸ்கெட் எம்டி ஆன பிறகு இயேசுகிட்ட தான் வரணும். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் திரும்ப அப்பம் கொடுப்பார், திரும்ப போய் கொடுப்பார்கள். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு உங்களுக்கு அப்பங்களை கொடுத்து திருப்தியாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர். வனாந்தரத்தில் உன்னை போஷிக்கிறத நீ பார்க்க முடியும். உன் வாழ்க்கையில் அதை ருசிக்கணும். ஆண்டவரும் தேவையை சந்திக்கிறத பார்க்கலாம். என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். சாப்பிட வழி இருக்காது. வீட்டை பூட்டிட்டு உட்காந்து ஜோமனும் நானும் ஒய்ஃபும் யாராவது கதவை தட்டி சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு நாள் கூட ஆண்டவர் பட்னியாக போடலை. ஆண்டவர் நடத்துகிறத நான் பார்த்துருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் பெருசாக இருக்கும். அவரை விசுவாசித்து பழகிட்டீங்கன்னா அதை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்களை திருப்தியாக நடத்துவார், மீதம் எடுக்க வைப்பார், மற்றவங்களை போஷிக்க வைப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 3வது, உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உங்கள் எலும்பு, இந்த சரீரத்தில் எலும்பு தான் நமக்கு பலன். நம்ம எழுந்து நிற்கிறோன்னா நம்ம எலும்புகள் தான் நிற்க வச்சிருக்குது. எலும்பு இல்லைன்னா நம்மளை பந்து போல் உருட்டிடலாம். உங்கள் நாக்கை மடக்க முடியுதில்ல? ஏன் மடக்க முடியுது? எலும்பு கிடையாது நாக்கில், உருட்டிடலாம் நாக்கை. ஆனால் எலும்பு தான் நமக்கு பலன். அது நினமுள்ள எலும்பாக இருக்கணும். சில ஆட்களுடைய எலும்புகள் நினமுள்ளதாக இருந்து சில ஆட்களுடைய எலும்பு உலர்ந்து போயிட்டு. ஏன் உலர்ந்து போயிட்டு? 2 ராஜாக்கள் 13:21 வாசித்தால், 2 ராஜாக்கள் 13:21 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு
அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். எலிசாவின் கல்லறையில போட்டாங்க. அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். கால்களை ஊன்றி என்ன செய்துட்டான்? எழும்பிட்டான். எலிசாவின் கல்லறையில எலிசாவின் எலும்பு தான் கிடந்தது. மோவாபியர் யுத்தம் பண்ண வந்த போது இஸ்ரவேலர் சுமந்து கொண்டு போன ஒரு பிரேதத்தை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டாங்க. அது எலிசாவின் கல்லறையாக இருந்து அவன் எலும்புல பட்ட போது அந்த செத்த மனுஷன் உயிரோட எழும்பிட்டான். அப்போ எலிசா அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை கேட்டவன், ரெட்டிப்பான வரத்தை கேட்டவன். செத்த பிறகும் கூட அவன் ரெட்டிப்பான வரம் ஒரு அற்புதம் மீதியாகவே இருந்துச்சு. அதனால் அந்த மீதியான அற்புதம் அவன் செத்த பிறகு அவன் எலும்புல இருக்கிற அந்த அபிஷேகத்தில் ஒரு செத்த பிரேதம் உயிரோடு எழும்பிட்டு. அப்படியானா அவன் எலும்புகள் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் உன் எலும்புகளில் தேவனுடைய வல்லமை இருக்கும். ஆண்டவருடைய கரம் எலும்புகளை பலப்படுத்தி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. உண்மையாகவே பெண்கள் எல்லாம் எலும்புலேருந்து வந்தவங்க தான். அந்த எலும்புகள் ஆசீர்வாதமாக உன் குடும்பத்தில் நினமுள்ளதாக இருக்கணும். உன் வீட்டில் இருக்க பெண்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆசீர்வாதமான பெண்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:8 வாசியுங்கள். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் நாவுக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் எலும்புக்கு ஊன் எது? உன் சுய புத்தியின் மேல சாயாத. 5ஆம் வசனத்துல இருந்து முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல நம்பிக்கையாயிரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ உன் எலும்பு நினமுள்ளதாக மாறும். கர்த்தரை எப்பவும் சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, அவரை நம்பி வாழுகிற அந்த வாழ்க்கையானது நிச்சயம் முழு இருதயத்தோடு அவர் நம்பினா கைவிட மாட்டார். ஆச்சரியமா உன்னை நடத்துவார். உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகள் நினமுள்ளதாக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடி சொல்ற. சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் பார்த்தா மக்கள் கேட்கணும், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதா உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் எப்பவும் தோத்திரம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அப்போ நீங்கள் சொல்லணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உங்களை விட பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவரில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். நம்ம சந்தோஷம் பணம் வர்றதுனால வர்றதில்லை, பணத்தினால தான் நிறைய பேருக்கு சந்தோஷம். இப்போ 1ஆம் தேதி ஆயிட்டில் சம்பளம் வந்திருக்கோம், பார்த்தா நல்லா இருக்குது, எல்லாருமே சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. மாத கடைசியிலையும் நீங்கள் வர்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் உங்கள் எலும்புக்கு ஆரோக்கியம். முறிந்த ஆவியாக இருக்கக்கூடாது. தெரியாமல் ஏதோ உலகத்தில் பிறந்துட்டேன், இந்த வீட்டில் வந்து பிறந்தேன் பாருங்க, இந்த மனுஷனை போய் நான் கல்யாணம் கட்டினேன் பாருங்க, நான் யாரெல்லாமோ கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கட்டி பாரு எப்படி இருக்குன்னு பாரு. இவனை விட்டுட்டா உனக்கு 7 பிசாசு பின்னால் வரும். அதனால் உன் வாழ்க்கையில் திருப்தியாயிரு, சந்தோஷமாயிரு. ஆண்டவர் கொடுத்த வேலையில் சந்தோஷமாரு, வீட்டில் சந்தோஷமாரு. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருது. உன் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரும் பொழுது நீ உயிரடைந்து சேனையாய் நீ மாற ஆண்டவர் உன்னைக்கு அழைத்திருக்கிறார். ஆகையினால ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. உங்க எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கடைசியில் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீர் ஊற்று. நீ உன் தோட்டம்
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நீ உன் தோட்டம் மறைவு கட்டப்பட்ட ஒரு தோட்டம், மறைவு கட்டப்பட்ட தோட்டம், வேலி அடைச்சிருக்கிறார், உன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கிறார், வாசனை நிறைந்த ஒரு தோட்டம், அது கனி நிறைந்த ஒரு தோட்டம், அதில் நீர் ஊற்று இருக்குது. உன் நேசர் அங்கே வந்து உன் கனிகள், அருமையான கனிகளை புசிப்பார். ஆண்டவர் ஏதேன் தோட்டனாலே மகிழ்ச்சியான தோட்டம். அந்த தோட்டத்தில் 4 பிரிவுகளாக நதிகள் பிரிந்து ஓடிட்டு, அங்கே அழகான பொன்னும் வெள்ளியும் விலையுயர்ந்த கற்களும் உருவான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தோட்டத்தில் தான் ஆண்டவர் நம்ம குடும்பங்களெல்லாம் வச்சிருக்கிறார். உன் தோட்டம் மகிழ்ச்சியான தோட்டம், மறைவு கட்டப்பட்ட தோட்டம். 22ஆம் வெளிப்படுத்தல் 22 அங்கே தான் ஜீவ விருட்சம் இருக்கிற தோட்டம், 12 விதமான கனிகள் இருக்கிற தோட்டம், ஜீவ ஊற்று இருக்கிற தோட்டம், எல்லாமே ஜீவன் இருக்கிற ஒரு இடம்தான் உன் குடும்பம், உன் வீடு, நீ இருக்கிற இடம், உன் தோட்டம். நீ ஒரு செழிப்பான தோட்டமாக இருக்கத்தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆயினால் நேற்றும் இன்றும் என்று மாறாத இந்த ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து அழகான தோட்டமாக ஆண்டவர் மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகையினாலே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, ஜெபத்தை விட்டுறாத. தொடர்ந்து இந்த மாதம் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். தனியாக ஜெபம் பண்ண வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் இந்த மேலே இருக்கிற இடங்கள், இந்த பக்கம் பெண்களுக்கு, அந்த பக்கம் ஆண்களுக்கு, அந்த இடத்துல தனியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும். வேலை இல்லாத ஆட்கள் சும்மா வந்து தூங்குறதுக்கு வந்துடாதீங்க. அந்த இடத்துல அது ஜெப இடம். ஆமேன். அது ஜெபத்துக்காக செலவழித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். கர்த்தர் வறட்சியான காலங்களில் உங்களை நடத்துவார். உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். எத்தனை பேர் சோர்ந்து போய் உலர்ந்து போய் பலவித போராட்டத்தோடு வந்தீர்கள்? இந்த மாதம் முழுசும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட பேசிட்டு, இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்திட்டு உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவன். அவரால் கூட அது ஒன்றுமே இல்லை. வெளியில் கீழே கார் பார்க்கிங் ஏரியாவில் மற்றும் மேலே 3வது மாடியில் 2வது மாடியில் பல இடங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் உன்னை இந்த விதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.